திண்டுக்கல்லை திடுக்கிட வைத்த ஆவணப்படுகொலை. உங்க அப்பனும் ஆத்தாலும் நீ இறந்தால் நரக வேதனைப்படுவாங்க என்று பெண்ணின் அண்ணன் மிரட்டல் விடுத்த சில தினங்களிலேயே அந்த இளைஞர் படுகொலை செய்யப்பட்டது எப்படி? இறந்தவரின் வாட்ஸ்அப்பில் கிடைத்த திடுக்கிடும் ஆடியோ என்ன நடந்தது? ரெஃப்ளெக்ட் நியூஸ் நேயர்களுக்கு கோபியின் அன்பு வணக்கம். திண்டுக்கல்லில் நடந்த ஆவண படுகொலையின் முழு பின்னணியை இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க. அண்மையில தான் திண்டுக்கல்லை சேர்ந்த ஒரு தம்பதியின் வந்து நீயா நானா ஷோவில் கலந்து கொண்டு அந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை சேர்த்தாங்க. அந்த அளவிற்கு அந்த ஷோ வந்து இருந்தது. அதாவது அந்த பெண் வந்து பிறந்தது முதலே ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த பெண் வந்து பிறந்த உடனேயே வந்து அவருடைய தகப்பன் இறக்குறாரு. அதுக்கடுத்து வந்து குடும்பமே ஒரு வறுமை சூழ்நிலையில போகுது. அதுக்கடுத்து ஒரு காதலிச்சு ஒருவனை வந்து மணம் முடிக்கிறாங்க. அந்த கணவனும் வந்து ஆக்சிடென்ட்டால இறந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த காதலனுடைய சகோதரரை மீண்டும் கரம் பிடிக்கிறாங்க. அதற்கு ஒரு முக்கிய காரணமா இருந்தது அந்த தாய். அவங்களுடைய மாமியார் தான் அதுக்கு முழு காரணம். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு 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 ஷாக்கிங்கா ஒரு 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 ரொம்ப ஷாக்கிங்கா தான் பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவம் தான் அண்மையில திண்டுக்கல்ல நடந்த இந்த நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அதே திண்டுக்கல்ல திருமணமான 3 மாதத்துல இளைஞர் வந்து ஆவண படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையத்தை சேர்ந்த ராமச்சந்திரன். இவருக்கு வந்து 24 வயசாகுது. இவர் வந்து என்ன பண்ணீங்கன்னா, இவருடைய வியாபாரம் பண்றாரு ஊருக்குள்ள. அந்த பால் வியாபாரம், பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு வராரு. இவர் வந்து அதே சுற்றுப்பகுதியில் இருக்க பிரீதா என்பவர் 21 வயசாகுது. இந்த அம்மா வந்து கரூர்ல பிகாம் 2ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்து இந்த Instagram மூலியமா பேச்சுவார்த்தை துவங்குது. நாளடைவுல காதலா மலருது. நேர்ல பார்த்துக்கிறாங்க, காதலிக்கிறாங்க. சுமார் 3 வருஷமா காதலிச்சு பெற்றோர்கள் இருதரப்பு அதாவது 2 பக்க பெற்றோர்களின் எதிர்ப்பையும் மீறி கோவில்ல வந்து ரகசியமா திருமணம் செய்திருக்கிறாங்க. இதுக்கடுத்து வந்து இவங்க 2 பேருமே திண்டுக்கல்ல வந்து சுமார் ஒரு மாசமா வாழ்க்கைய நடத்தியிருக்காங்க. அந்த பையனுக்கு திண்டுக்கல்ல வாழ பிடிக்கல. திருப்பியும் சொந்த ஊருக்கே போறான். சொந்த ஊருக்கு போயிட்டு அந்த பால் வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்னமோ அந்த பால் வியாபாரம் செய்யறதுக்கு விருப்பம் இல்ல. நீ வேற தொழிலுக்கு போ அப்படின்ற போல வற்புறுத்துறான். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்கு. இப்படி இருந்தாலும் இந்த பையன் வந்து வியாபாரம் செய்ய போகிற இடத்தெல்லாம் அந்த பிரீத்தியோடைய அப்பா, அவருடைய பேர் வந்து சந்திரன். அவரு வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். அவர் வந்து ஒரு மரம் வெட்டு தொழிலை தான் செய்பவர். இதுல என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள். அதாவது இந்த பையன் வந்து இந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்தவன். இந்த பொண்ணு வந்து தேவர் சமூகத்தை சேர்ந்தவர். தேவர் சமூகத்துல இந்த பிரமலை கள்ளர் என்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த பையன வந்து எங்கெல்லாம் போறானோ, அந்த போற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோடைய தகப்பன் வந்து அவருக்கு போயிட்டு மிரட்டல் விடுகிறது, எச்சரிக்கை விடுறது, சண்டையிடுறது, பொதுவெளியிலே வந்து சண்டையிடுற காட்சிகள்லாம் நடந்திருக்கு. அந்த அந்த அத்தகைய கோலங்கள்லாம் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த பையன் வழக்கம் போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து பால் வியாபாரம் செய்ய போறான். அப்போ வந்து அந்த அவருடைய கிராமத்து சுற்றுப்பகுதியில அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்மாய்க்கு அருகில் வந்து வெட்டுப்பட்டு, கைகள் துண்டிக்கப்பட்டு, தலைகள்லாம் துண்டிக்கப்பட்டு இறந்து கிடப்பதாக ஒரு தகவல் கிடைக்குது. இதுக்கடுத்து அங்கிருந்த பொதுமக்கள், அதை பார்த்த பொதுமக்கள் வந்து போலீசாருக்கு வந்து ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க. இதையடுத்து வழக்கம் போல போலீஸ் என்ன பண்ணும்னா, வழக்கு பதிவு செய்றாங்க. ஆனா யாரையுமே கைது பண்ணல. அதுக்கு அடுத்து தான் இவரே, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா வந்து தானா போயிட்டு கைதாகிறாரு. சந்திரன் என்பவர் வந்து தானாக போயிட்டு சரணடைகிறாரு. இந்த பொண்ணு வந்து அதுக்கடுத்து இங்க ஒரு பிரளயமே வெடிக்குது. இந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையே நடக்குது. ராமச்சந்திரனுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம். அப்புறம் வந்து அந்த பெண்ணு சொல்றாங்க, எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுமார் ஒரு 10 பேரை கை காட்டுறாங்க. அம்மா, அப்பா, அவங்க சகோதரர் உள்ளிட்ட உறவினர்கள் ஒரு 10 பேர். இவங்கள வந்து கைது செய்தால் தான் நாங்க வந்து இந்த உடலை வாங்குவோம் அப்படின்ற போல ஒரு ஒரு கண்ணீர பார்க்கறதுக்கே ரொம்ப பாவமா இருந்தது. விழுந்து பிறழ்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. வெறும் 21 வயசு தான். அந்த பையனுக்கு ஒரு 24 வயசு தான் ஆகுது. ஒண்ணுமே இல்ல. வாழ்க்கையில ஒரு நூற்றாண்டை கூட அவங்க வந்து முடிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த கோர சம்பவம் நடந்திருக்கு. ஆனா இந்த பொண்ணு போராட்டத்தையும் மீறி அந்த பையனுடைய குடும்பத்தினர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பையனுடைய உடலை வாங்கிக்கிறாங்க. இறுதி சடங்கெல்லாம் நடத்திறாங்க. இந்த பொண்ணு வந்து இப்போ நிர்கதியா நிக்குது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. 21 வயசு ஆகுது. கல்லூரியில படிக்குது. அடுத்து என்ன பண்றது? பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. இப்போ வந்து புகுந்த வீட்டுக்கும் போக முடியாது. நடுத்தெருவுல நிர்கதியா நிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அந்த போலீசார் வந்து இறந்தவரின் தொலைபேசியை வச்சு ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த விசாரணையில வந்து WhatsAppல வந்து ஒரு திடுக்கிடும் ஆடியோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதாவது
அந்த பொண்ணுடைய சகோதரன் வந்து ராமச்சந்திரனுக்கு சில நாட்களுக்கு முன்பே மிரட்டல் விடுத்திருக்காரு. என்னன்னா, உங்க அப்பாவுக்கும், அவங்க அம்மாவும் உசிரோடே இருக்க மாட்டாங்க. நரக வேதனை அனுபவிப்பாங்க. உங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்காரு. அவரு எப்படி இறப்பார்ன்னே தெரியாது. உங்க அப்பா வந்து தலகாணிய போட்டு கொல்லுவோம். இல்லன்னா ட்ரிப்ஸ் ஏறக்கூடியதுல வந்து மருந்த கலப்போம். அப்படின்ற போல ஒரு மிரட்டல் விடுத்திருக்காரு. அதவிட ஒரு கோபத்தின் உச்சமா உன்ன கொலை பண்ணி, உன்னுடைய நரம்ப ஒண்ணு ஒண்ணா கிழித்து எடுப்பேன். அப்படின்ற போலலாம் ஒரு அப்படியே அறுப்பேன், கழுத்த அறுப்பேன், வெட்டுவேன், குத்துவேன்ற போல ஒரு ரொம்ப கொடூரமா திரைப்படங்கள்ல கூட பார்க்க முடியாத வசனம். அது போன்ற அப்படிதான் அவரு பேசுனது இருந்தது. அப்படிப்பட்ட ஆடியோவ அந்த நரக கொடூரமான ஆடியோவ இந்த பதிவுல இணைச்சிருக்கேன். அத பாருங்க நீங்க. டேய், நீ யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. இப்போ ஒழுங்கா நீங்க வந்துட்டேன்னு வச்சுக்கோ, எதுவுமே கிடையாது, பிரச்சனை இல்லை, முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் 10 வருஷத்துக்கு அவனை நீ செத்தாலும் அந்த நரக வேதனையை அனுபவிக்க மாட்டேன். எப்படினாலும் நீ எங்கே இருந்தாலும் உன்னை நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன். ஏதோ சும்மா நீ யார் இருந்து என்னன்னு தெரியாமல் உன் பாட்டு அசால்ட்டாக தூக்கிட்டு போயிருக்க. உனக்கு இருக்குடா, ஆனால் நீ இப்போ இதில் இப்போ நானே உன்னை விட்டேன்னு வச்சுக்கோ, ஆனால் நீ அடுத்த 4 மாதம் இல்லை அடுத்து வரப்போகிற வருஷம் ஃபுல்லாக நீ அனுபவிப்ப. அது எப்படி என்னன்றது உனக்கே தெரியும் பின்னாடி. நீ யாரை என்ன நினச்சி நீ தூக்கியிருக்க, எந்த மாதிரி டைத்தில் தூக்கியிருக்க, எல்லாம் எனக்கு தெரியும் நிறைய. ஆனால் இப்போ நான் ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ நீயும் அவ்வளோ போயிட்டீங்கள, நிம்மதியாக இருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒவ்வொரு அடியாக வரப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒன்று உங்கள் அப்பா, உங்கள் அத்தா, அப்புறம் நீங்கள் 2 பேர், எல்லாத்தையும் சும்மா விட மாட்டேன் சரியா? எனக்கு என் குடும்பத்தை கேவலப்படுத்திட்டு போயிருக்க. உன்னை நான் சும்மா விட்டனால நான் ஒரு பெரிய பிரியா. உன்னை நான் எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சா அதுவும் ஒன்று துண்டு துண்டாக அறுத்து உன் கண்ணை பிடுங்கி உன் மூக்கெல்லாம் திணிச்சு பல்லு கில்லெல்லாம் சுத்தியில வச்சு உடச்சி உன் நாக்க பிளேடை வச்சு அருன்னு அறுத்து உன் உடம்புல இருக்க ஒவ்வொரு நரம்பா பிடிச்சி இழுத்து ஒவ்வொரு ஊஜவா அறுத்து உன் காலு கையை எல்லாத்தையும் தனித்தனியா அறுத்து எல்லாம் உன் மண்டையில கல்லை போட்டு உன் மண்டையை திறந்து நீ எவ்வளவு நரக வேதனையில சாகணுமோ அவ்வளவு நரக வேதனையில உன்னை சாகடிப்பண்டா. நீ நிம்மதியா இருடா, நான் வரேன். உன்னை நீ எங்க இருக்க என்னன்னு மட்டும் தெரியட்டும். நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்யலன்னு வச்சுக்கோ, அவன் பக்கத்துல இருக்கட்டி கேட்டு பாரு சரியா? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன். அவனை நீ செத்த நான் மட்டும் இந்த எல்லாரும் மாதிரியும் ஐயா ஆச்சா பூச்சான்னு சண்டை போட்டுட்டுறா தேவையே கிடையாது. நானும் யாரையும் கூப்பிட்டு வரணும்னு எனக்கு அவசியம் கூட இல்லை. ஏன்னா நீயே என்கிட்ட தனியா மாட்டணும்னு வச்சுக்கோ, மவனை நீ செத்த நான் சொன்ன மாதிரியும் உன்னை சாவடிப்பேன். இந்த சாவை எவனுமே பார்த்துருக்க கூடாது. ஏதோ சும்மா கத்திய வச்சு குத்தி ஏதோ சும்மா அடிச்சு இதெல்லாம் தேவையில்லை. உன் கண்ணுல உன் கண்ணை பிடுங்கி நீ நரக வேதனையா இருக்கும். அப்படி நரகமே போனா கூட நரகத்துல நான் தான்டா உனக்கு வந்து அங்கேயும் உன்னை கொடுமைப்படுத்தணும்டா. நீ என் குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கல. இருடா, ஒழுங்கா நீ இப்ப வந்துட்ட, வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா நீ தெரியும், அதுவும் எங்க ஊருக்குள்ளேயே வந்து நீ பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கனா, நான் வீட்டுல இருக்கிறப்ப நீ வந்து தூக்கி இருக்கணும்டா. ஆம்பளை அவங்க அண்ணன் வீட்டுல இல்லாதப்ப வந்து தூக்கியிருக்க, போட்டு தூக்கியிருக்க. அதுலயே தெரிஞ்சு போச்சுடா நீ யாரு என்னன்ட்டு. எதுக்கு சொல்றேன்னு வச்சுக்கோ, அந்த டெக்ஸ்ட்டை பாரு, பார்த்துட்டு நீ நல்ல முடிவு எடுத்துக்கோ. ஒன்று அந்த பிள்ளைக்குள்ள வாழணுமா, அப்படியே அந்த பிள்ளைக்குள்ள வாழு. ஆனால் நீ நரக வேதனை படுவ, அது நான் கரெக்டாக சொல்கிறேன். நீ நரக வேதனை படுவ, அதுக்கு நான் மேலே உன் இஷ்டம் சரியா? அவங்க அப்பா அத்தாலும் அதே மாதிரி தான் படுவாங்க. உங்கள் அப்பா ஏதோ ஆஸ்பத்திரியில் இருக்கானாம்ல, அடுத்து நான் அங்கே பார்த்துக்கிறேன். எனக்கு இந்த எல்லா மாதிரிலாம் சும்மா சும்மா போய் சண்டை போட்டுட்டு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சைலண்டாக வேலையை பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். உங்கள் அப்பா ஆஸ்பத்திரியில் தானே இருக்கான், நாளைக்கு காலையில் உங்கள் அப்பான்ட்ட பேசு சரியா? உங்கள் அப்பா இருக்கானா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோ நல்லா. திடீர்னு ஏதாவது மயக்க மருந்து கலக்கலாம், குளுக்கோஸில் ஏதாவது கலக்கலாம், ஏதாவது மாத்திரை மாற்றி கொடுக்கலாம், இல்லை உங்கள் அப்பாவுக்கேவும் ஹார்ட் அட்டாக் வரலாம்,
இல்லை ஏதாச்சும் ஒரு நோய் வரலாம், இல்லையா தலானியை வச்சு கூட மூச்சு அமைக்கிடலாம். இவ்வளோ பண்ணலாம். உன் வீட்டு பொம்பளையாள் இருக்கா, திடீர்னு மொண்டை அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் வரலாம், இல்லையா ஒருத்தவங்களுக்கு கை உடையலாம், இல்லை கால் உடையலாம், இவ்வளோ நடக்கலாம். நீ நாளைக்கு உன் குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு கேட்டியாக்கும் உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பி நியூஸை வச்சு ஜாலியாக உன் 2 பேர் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு நான் தர கிஃப்ட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு மட்டும் வந்து என்ன செய்யணுமோ பாவம் செஞ்சுட்டு போயிடுறா தம்பி. நீ யார் என்னன்னா எனக்கு தெரிலடா, அனுபவப்படா தம்பி. நீ எவ்வளோ நரக வேதனை அனுபவிக்கணும் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்ட. ஓகே. இந்த ஆடியோவை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து அதாவது ஏன்னா ஒரு ஆணவ படுகொலை என்றாலே வந்து என்ன நெனைச்சிருக்காங்கன்னா, இந்த தமிழ் சமூகம் இல்ல தமிழ்நாட்டுல ஆணவ படுகொலைன்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம். அடுத்து இந்த பட்டியல் சமூகம், எஸ்சி சமூகம் இப்படின்ற போல தான் இந்த ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ற போல நெனைக்கிறாங்க. ஆனா இந்த இந்த எஸ்சிக்கும் இந்த ஓபிசி சமூகத்திற்கும் அ ந நடக்கும் ஆணவ கொலையை காட்டிலும் இந்த ஓபிசி இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளே அதிக ஆணவ படுகொலையே நடக்குது. அண்மையில வந்து இந்த நெல்லையில வந்து இந்த ஐடி ஊழியர் நவீன் நவீன் என்பவர் வந்து ஒரு ஆதிக்க சாதி மனநிலை கொண்ட ஒரு நபரால சுர்ஜித் என்றவனால வந்து அவர் வந்து மறவர் சாதி, இவர் வந்து இது தேவேந்திர குல வேளாளர் சாதி படுகொலை செய்யப்போறாரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமா பேசப்பட்டது. போராட்டங்கள் நடந்தது. அந்த உடல வாங்காம எவ்ளோ நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆஸ்பத்திரியிலே இருக்கு. உடல் வந்து பரிசோதனை எல்லாம் முடிஞ்சுது. போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சும் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கு. அந்த அளவுக்கு பாடிய வாங்காம அவங்க போராட்டம் பண்ணாங்க. அதுக்குள்ளே வந்து இப்போ வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளே அதாவது இறந்தவர் அந்த பையன் வந்து நாயுடு, அந்த பொண்ணுடைய சமூகம் வந்து கள்ளர் தேவர் சமூகம். ஆனா வந்து இது பெருசா பேசப்படல. இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளே பேசப்படுற கொலை செய்யப்படுற சம்பவங்கள் வந்து பெருசாக பேசப்படல. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை உள்ளாக்குது. ஏனென்று கேட்டால் இந்த பிற்படுத்த சமூகத்துக்குள்ளே இந்த மெஜாரிட்டியான சமூகங்கள் இருக்கும். இல்லன்னா இந்த மைனாரிட்டியா சமூகம் இருக்கும். இப்படிதான் வந்து இந்த கொலைகள் நடைபெறுது. இல்லன்னா வந்து பொருளாதார ரீதியான ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து கூலி தான். 2 பேருமே ராமச்சந்திரன் வந்து பால் வியாபாரம் செய்றாரு. அந்த பையன நம்பி தான் அந்த குடும்பமே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பொண்ணுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் பெரிய ஜமீன்தார் குடும்பமோ, இல்ல வில்லேஜ் பிரசிடென்ட்டோ அதெல்லாம் கிடையாது. அவங்க அப்பா, அம்மா வெறும் ஒரு மரம் வெட்டும் கூலியை செய்றவர் தான் அவங்க அப்பா வந்து. ஆனா இவங்களுக்குள்ள இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த ஆதிக்க மனநிலை வந்து இருக்கு. தொடர்ந்து நாளுக்கு நாள் இந்தியாவிலேயே அதிக ஆவணப் படுகொலை நடக்கக்கூடிய மாநிலமா தமிழகம் மாறி வருது. அண்மையில வந்திருக்கக்கூடிய ஒரு டேட்டாவே சொல்லுது. ஆணவ படுகொலை நடக்கக்கூடிய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு தான். தமிழக அரசும், இந்த காவல்துறையும் இந்த சட்ட ஒழுங்கை எப்படி அவங்க கையாளுறாங்க என்பது வந்து மக்களுக்கு தான் வெளிச்சம். ஆணவ படுகொலை குறித்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.